Hello friends, welcome back to my channel Sona's Cooking Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவா லட்டு ரெசிபி பார்க்க போறோம். இது வித்தியாசமா இருக்கும் இந்த ரெசிபி. நம்ம ஊர் ஸ்டைல் இல்லாம மகாராஷ்டிரா ஸ்டைல்ல பண்ண போறோம். இதுல வந்து தேங்காய், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா டேஸ்டியா பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். அந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ரவா 1 கப், சர்க்கரை 3/4 கப், தேங்காய் 1/2 கப், காஞ்ச திராட்சை 10லேருந்து 15, முந்திரி பருப்பு ஒரு 10, பால் ஒரு 1/4 கப், ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், நெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் வேறு நட்ஸ் எதுவும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நம்ம ஒரு பாதி அளவுக்கு வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சையை ஃபஸ்ட்டே போடக்கூடாது, சீக்கிரம் கருவி போயிடும் முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளார. இப்போ ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுது. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்து அதை வறுத்துக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ கொஞ்சம் லேசாக வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் நான் வந்து தேங்காய் சேர்க்குறேன். இது வந்து ட்ரை கோகோனட்டு, அதனால் நான் இதிலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு தவாவில் தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுது. ரவாவும் தேங்காயும் நல்லா வறுப்பட்டுட்டுது. இதை எடுத்து இப்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன், அது சரியாக இருக்கும். உங்களுக்கு கூட வேணால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். சர்க்கரை எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பவுடர் சுகர் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் தேங்காயும் சேர்த்து உங்களுக்கு கொரன்னு வேணால் கொரன்னு அரைச்சிங்க, இல்லை நைஸாக வேணால் நைஸாக அரைச்சிக்கோங்க. எனக்கு கொரன்னு தான் பிடிக்கும், அதனால் பல்ஸ் மோடில் போட்டு நான் பல்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாக்கி இருக்கிற நெய் இருக்கு இல்லையா, நான் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அதையும் இதில் நம்ம வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பால் கொஞ்சம் சேர்த்து இதை வந்து பிசைய போகிறோம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறமா ரொம்ப தண்ணியாக போயிடும். பார்த்துட்டு உங்களுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு வர வரைக்கும் பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்பட்டது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ செக் பண்ணி பாருங்கள் லட்டு பண்ண வருதான்னு. வரலன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு இப்போ லட்டு பண்ண வருது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை பை சைஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கையால் உருட்டிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் லட்டு பண்ணுறது. இந்த மாதிரி உருட்டி நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் டீ போடுற டைம்குள்ளே இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.